நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜனவரி 26ஆம் தேதி தான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்தது. அதனாலதான் குடியரசு தினமா கொண்டாடிட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது மட்டும் காரணம் அல்ல. அந்த தேதியை ஏன் தேர்ந்தெடுத்தாங்க? அதுக்கு பின்னாடி 20 வருட வரலாறு இருக்கு. ஒரு மிகப்பெரிய சபதம் இருக்கு. ஆனா அது பல பேருக்கு தெரியறது இல்ல. 1920ல காங்கிரஸ் கட்சியில இருந்த பெரியவங்க எல்லாம் நமக்கு பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழே குறைந்தபட்ச சுதந்திரம் கிடைச்சா போதும், அதாவது டொமினியன் ஸ்டேட்டஸ் கிடைச்சா போதும் அப்படின்னு மட்டும்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நேரு, சுபாஷ் சந்திர போஸ் போன்ற இளைஞர்கள் இதை ஏத்துக்கல. இனி கெஞ்சுறது வேலைக்காகாது, நமக்கு தேவை முழு சுதந்திரம் தான் இவங்க எல்லாம் முடிவு பண்ணாங்க. டிசம்பர் 31ஆம் தேதி 1929 அன்னைக்கு நடு ராத்திரி ஜவஹர்லால் நேரு ராவி நதிக்கரையில லாகூர்ல நம்முடைய மூவர்ண கொடிய ஏத்துனாரு. ஒரு புது சகாப்தம் தொடங்கின நாள் அது. அன்னைக்கு ஒரு முக்கியமான முடிவெடுத்தாங்க. இனிமே நமக்கு தேவை பூரண சுயராஜ்யம், அதாவது முழு விடுதலை. இந்த முடிவை கொண்டாடுறதுக்காக 1930ஆம் வருடம் ஜனவரி 26ஆம் தேதிய நம்முடைய முதல் சுதந்திர தினமா கொண்டாடணும்னு அறிவிச்சாங்க. 1947 வரைக்கும் கிட்டத்தட்ட 17 வருஷம் இந்த தேதியை தான் நம்முடைய சுதந்திர தினமா கொண்டாடிட்டு வந்தாங்க. ஆனா நமக்கு உண்மையான சுதந்திரம் கிடைச்சது ஆகஸ்ட் 15, 1947. நம்முடைய அரசியலமைப்பை உருவாக்கின பிறகு நன்றி மறக்காம அதே ஜனவரி 26 நம்முடைய குடியரசு தினமா கொண்டாடணும் முடிவெடுத்தாங்க. இதனாலதான் ஜனவரி 26 நம்முடைய குடியரசு தினமா கொண்டாடிட்டு வரும். வெரண்டா ஏஎஸின் சார்பாக அனைவருக்கும் இனிய 77வது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். Veranda ES, where your dream becomes reality.